ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.3ல் 7வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 7வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறான். 24 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ துண்டிலிருந்து 4 மூலைகளும் சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி படத்தில் உள்ளவாறு மேற்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்யப்படுகிறது. இந்த பெட்டியின் கன அளவு V எனில் VI X சார்பாக குறிப்பிடுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த படம் கொடுத்துக்கிறாங்க. இதுலேருந்து இது தொலைவு 24 கழித்தல் 2x, இது எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுவும் எக்ஸ், இதுவும் அதே மாதிரி தான் 24 கழித்தல் 2xன்னு சொல்கிறாங்க. அப்போ இது அகலம், இது நீளம், இது h, ஹைட்டு உயரம் எவ்வளோன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், இதுக்கு ஆன்சர் பெட்டியின் கன அளவு இஸ் ஈக்குவல் டு கன செவ்வகத்தின் கன அளவு. அப்போது செவ்வகம்னா என்ன வரும்? L இன்ட்டு B பெருக்கல் கன செவ்வகம்னா ஹைட்டு கூட அதில் வந்து சேரும். அப்போது கன மூலங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா நீளம், இது அகலம் பெருக்கல் இது உயரம். அப்போது இங்கு நீளம்னா இது எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 24 கழித்தல் 2x. அதுக்கப்புறம் அகலம் இங்கே எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 24 கழித்தல் 2x. அதுக்கப்புறம் உயரம் h எவ்வளோ சொல்லியிருக்காங்க? x ரெண்டுத்துலேயும், அதனால x. அப்போ தேர்ஃபோர் வியை தான் கன அளவுன்னு குறிப்போம். அதனாலே அப்போ இது மூணுமே நம்ம பெருக்கிடணும். அப்போ பாருங்கள், 24 கழித்தல் 2x பெருக்கல் 24 கழித்தல் 2x பெருக்கல் x. ஃபஸ்ட்டு இந்த நம்பரால் இது 2 பெருக்குங்க, இதால் இது 2 நம்பர் பெருக்குங்க. இது x அப்படியே நம்ம வெளியே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது 2 பெருக்குங்க. அப்போ 24 பெருக்கிங்கன்னா 576. மறுபடியும் 2xால் 24 பெருக்கிங்கன்னா கழித்தல் 48x. அதுக்கப்புறம் பாருங்கள், கழித்தல் 2xால் இது பெருங்கன்னா கழித்தல் 48x. கழித்தல் கூட்டல் 2 4 x ஸ்கொயருன்னு வந்துடும். 2x இருக்கிறதுனால ஸ்கொயருன்னு வந்துடும். பெருக்கல் x, இங்கே வெளியே ஒரு x இருக்குது. அப்போது இது எக்ஸால் நீங்கள் உள்ளே பெருக்கிட்டிங்கன்னா பாருங்கள் இது பெருக்கினீங்கன்னா 576x. இது கழித்தல்னா கழித்தல் 48 கூட்டினீங்கன்னா 96. 2x அதனால ஒரு x போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு x பெருக்கினீங்கன்னா x ஸ்கொயருன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இது கூட்டல் 4, இங்கே x இருக்கிறதுனால பெருக்கினீங்கன்னா 4x க்யூபுன்னு வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு இது க்யூபு ஸ்கொயர், அதுக்கப்புறம் x இருக்க மதிப்பு நம்ம எழுதலாம். அப்போது v இஸ் ஈக்குவல் டு 4x க்யூப் கழித்தல் 96x ஸ்கொயர் கூட்டல் 576x சென்டிமீட்டர் க்யூப். கன அளவுக்கு க்யூபை தான் குறிக்கும். குறிச்சிருந்தீங்களா? அவ்வளோதான். இது 7வது ஆன்சர்.